தொலைதூரத்தில் பசுமையால் மூடப்பட்ட திருமலை மலைகளின் இதயத்தில் ஒரு அற்புதமான காடு இருந்தது. அந்த காட்டில் விலங்குகள் எல்லாம் அமைதியாக, மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஆனால் அவர்களை எல்லாம் பாதுகாத்தவன் ஒருவன், குரங்கு ராஜா. அவன் மற்ற குரங்குகளைப் போல சும்மா விளையாடுவான் இல்லை. அவன் புத்திசாலி, தைரியசாலி, அனைவருக்கும் அன்பானவன். அவன் காட்டை தன் இல்லமாக நினைத்தான். அதை பாதுகாப்பதுதான் அவன் கடமை என்று நம்பினான். ஒரு நாள் மலைகளின் அமைதியை உடைத்த சத்தம் ஒலித்தது. மரங்கள் வெட்டப்பட, பறவைகள் பறந்தன. பேராசை கொண்ட வேட்டைக்காரர்கள் காடுக்குள் நுழைந்திருந்தனர். ஆனால் குரங்கு ராஜா பயப்படவில்லை. அவன் அந்த காடின் காவலன். அவன் தன் தோழர்களான வானில் பறக்கும் கிளிகளையும் நீரில் நீந்தும் பழைய ஆமையையும் உதவிக்கு கூப்பிட்டான். கிளிகள் வானில் பறந்து எங்கெங்கே வேட்டைக்காரர்கள் மறைந்திருக்கிறார்கள் என்று கண்டன. ஆமை மெதுவாக நிலத்தின் அடியில் சென்று மரங்களின் வேர் அருகே ஒளிந்தது. குரங்கு ராஜா தன் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எல்லா விலங்குகளையும் பாதுகாப்பான இடத்துக்கு வழிநடத்தினான். பின்னர் அவன் காட்டு வழிகளில் நெடுந்தூரம் பாய்ந்து வேட்டைக்காரர்களை மயக்கி அவர்கள் தங்கள் வழி தெரியாமல் சுற்றி அலையச் செய்தான். அந்த இரவு காடு மீண்டும் அமைதியாகியது. நிலா ஒளியில் மரங்கள் மிதமாய் ஒளிர்ந்தன. பறவைகள் தங்கள் கூடுகளில் துயில் கொண்டன. குரங்கு ராஜா ஒரு உயர்ந்த மரத்தின் மீது அமர்ந்து தன் காட்டை பார்த்தான். அது அமைதியில் மூழ்கியிருந்தது. அவன் அறிந்தான், உண்மையான வீரன் வலிமையால் அல்ல, அன்பாலும் அறிவாலும் தான் காப்பாற்றுவான். அவ்வாறே திருமலைக்காடு இன்னும் அந்த குரங்கு ராஜாவின் காவலில் தன் சொந்த இசையுடன் நிம்மதியாக வாழ்கிறது.